ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றோம். இன்றைய தினம் 261வது நாமாவளியாக ஓம் கணார்த்தினே நமஹ. முருகப்பெருமான ஜனங்களுக்காக மேகத்தை விரும்புகிறவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. மேகம்ன்றது மழையினுடைய ஆதாரஸ்தானம். அப்போ அந்த மழையின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை குளிர்வித்து எல்லா இடங்களிலும் நீரின் மூலமாக இந்த பிரபஞ்ச வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மேகத்தை முருகப்பெருமான் விரும்புகிறாராம். எதற்காக அப்படின்னா, அடியார்கள் எல்லாம் துன்பம் இல்லாமல் இருக்கணும். அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லும் பொழுதும் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு அப்படின்றார். அதாவது மழை பொய்த்து போயிட்டால் தெய்வத்துக்கு நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாம் தடைப்படும். ஏன்னா ஆலயத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பொருள்லாம் அந்த காலத்தில் நிலங்கள் இருக்கும். நிலங்கள் மூலமாக மானியத்தின் மூலமாக அந்த நெல் இதெல்லாம் கிடைத்து அந்த ஆலய வழிபாடு நடக்கும். அது மாதிரி பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய திருவிழாக்கள் நாமும் நடக்கணும் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து தான் அந்த திருவிழாவை செய்வாள். அப்போ அவங்களுக்கும் வளர்ச்சி இருந்தால் தான் தானம் தர்மம் பண்ணக்கூடிய அந்த சிந்தனை அந்தக்கு பயன்பாடாக அந்த திருவிழா அமையும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அந்த பொருளையும் தானியத்தையும் அவங்களையும் கொடுத்து பிறருக்கு கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. அதனால்தான் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது என்கின்றார். மழை பொய்த்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, யாருக்கும் எந்த விதமான பொருளும் கிடைக்காது. பொருள் கிடைச்சா தானே பிறருக்கு கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மங்கள்லாம் வரும். அப்போ அந்த மழை அவ்வளோ ஆதாரம். நான் தான் நீரின்றி அமையாது உலகுன்றார். வாட்டர் த எலிக்ஸர் ஆஃப் லைஃப்ன்றது. அமிர்தமே இந்த பூமியில் அமிர்தம் எது அப்படின்னா நீர் தான். அதை தாங்கி இருக்கக்கூடியது தான் மேகங்கள். அதனால்தான் கணஹா அப்படின்னா மேகத்தை குறிக்கும். மகாவிஷ்ணுவுக்கு கணஷியாமகான்னு பேர். மேகம் போல் கருத்து இருக்கிறதால ராமருக்கு கிருஷ்ணருக்கெல்லாம் கணஷியாமகா அப்படின்ற நாமம் உண்டு. அப்படி இந்த நாமாவளியில் மக்களுக்காக எல்லா உயிர்களுக்காக மேகத்தை முருகப்பெருமான் விரும்புகிறார் அப்படின்றது தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் கணார்த்தினே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.